जानकी कान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 38வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்திரர் ராமருக்கு முன்பு அயோத்தியின் மன்னனாக இருந்த சகரன் என்ற அரசனுடைய வரலாறு அதை பற்றி சொல்கிறாரு. அஷ்டாத்ரிம்ஷ சர்கः. ஸ்லோகம் 1. தாம் கதாம் கௌஷிகோ ராமே நிவேத்ய மதுராட்சராம் புனரேவா பரம் வாக்கியம் காகுத்ஸ்தம் இதம் அப்ரவீத். இனிய சொற்களால் அந்த கதையை ராமனுக்கு சொல்லிய பின்னர், அதாவது போன சர்க்கத்தில் கங்கையின் கதையை பற்றி விஸ்வாமித்திரர் சொன்னார். அது சொன்ன பிறகு விஸ்வாமித்திரர் மீண்டும் வேறொரு கதையை கூறுவதற்காக பின்வருமாறு பேசத் தொடங்கினார். ஸ்லோகம் 2. அயோத்தியாதிபதி சூரக பூர்வமாசின்னராதிபக சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காமசா பிரஜாக. முன்னொரு காலத்தில் அயோத்தி மன்னனாக சகரன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் தர்ம சிந்தனை உடையவன், வீரன், மகப்பேறு இல்லாதவன், புத்திரனை பெறுவதற்காக ஆவல் உள்ளவன். ஸ்லோகம் 3. விதர்பதுஹிதா ராம கேஷினி நாம நாமதக ஜேஷ்டா சகர பத்னி சா தர்மேஷ்டா சத்யவாதினி. விதர்ப மன்னன் மகளான கேசினி என்பவள் சகரனின் மூத்த மனைவி. அவள் அறநெறிப்படி நடப்பவள், சத்தியம் பேசுபவள். ஸ்லோகம் 4. அரிஷ்டநேமி துஹிதா ரூபேணா பிரதிமா புவி த்விதியா சகரஸ்யாசித் பத்னி சுமதி சம்ஹிதா. அரிஷ்டநேமி என்பவரின் புதல்வியான சுமதி என்பவள் அவனுடைய இரண்டாவது மனைவி. உலகில் ஒப்பற்ற பேரழகு வாய்ந்த பெண்மணி அவள். கஷ்யபரின் இன்னொரு பெயர் அரிஷ்டநேமி. ஸ்லோகம் 5. தாப்யாம் சகததா ராஜா பத்னேப்யாம் தப்த வாம்ஸ்தபக ஹிமவந்தம் சமாசாத்ய பிருகு பிரஸ்ரவணே கிரோ. அவர்கள் இருவருடன் இமாலய மலைக்கு சென்று அங்குள்ள பிருகு பிரஸ்ரவணம் என்ற சிகரத்தில் மகப்பேறு அடைவதற்காக தவம் செய்ய தொடங்கினான். ஸ்லோகம் 6. அத வர்ஷஸ்ரதே பூர்ணே தபசாரதிதோ முனிஹி சகராய வரம் பிராதாத் பிருகு சத்யவதாம் வரக. 100 ஆண்டுகள் பூர்த்தியானவுடன் அந்த தவத்தினால் நன்கு ஆராதிக்கப்பட்டவரும் சத்திய சந்தர்களில் முதல்வருமான பிருகு முனிவர் சகரனுக்கு வரம் கொடுக்க முன்வந்தார். ஸ்லோகம் 7. அபத்யலாப சுமகான் பவிஷ்யதி தவானக கீர்த்திம் சாப்ரதிமாம் லோகே பிராப்சேசே புருஷர்ஷப. மாசற்றவனே, ஏராளமான புத்திரர்கள் உனக்கு உண்டாகப் போகிறார்கள். ஆண்களில் காளை போன்றவனே, இணையற்ற கீர்த்தியையும் இவ்வுலகில் அடையப் போகிறாய். ஸ்லோகம் 8. ஏகா ஜனயிதா தாத்த புத்திரம் வம்சகரம் தவ ஷஷ்டிம் புத்திர சகஸ்ராணி ஹ்யபராஜனயிஷ்யதி. உன் மனைவிகளில் ஒருத்தி உன் வம்சத்தை தொடர செய்யும் ஒரு மகவை பெற்றெடுப்பாள். இன்னொரு மனைவி 60,000 மகன்களை பெற்றெடுப்பாள். ஸ்லோகம் 9. பாஷமானம் மகாத்மானம் ராஜபுத்ரியோ பிரசாத்யதம் ஊச்சது பரம பிரீத்தே கிருதாஞ்சலி புட்டே ததா. இப்படி சொன்ன மகாத்மா பிருகுவை பார்த்து மிக்க மகிழ்ச்சியுடன் கை கூப்பிக்கொண்டு 2 அரசிகளும் கேட்டார்கள். ஸ்லோகம் 10. ஏகஸ்யா சுதோ பிரஹ்மன் காபகுஞ்சனயிஷ்யதி ஸ்ரோதுமிச்சாவகே சம்யக் சத்யமஸ்து வச்சஸ்தவ. எங்கள் இருவரில் யாருக்கு ஒரு மகன் பிறப்பான், இதை தெளிவாக தெரிந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம். உங்கள் வாக்கு உண்மையாகவே ஆகட்டும், எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கட்டும்.
ஸ்லோகம் 11. தயோசத்தத்வச்சனம் ஸ்ருத்வா ப்ருகுத்பரமதார்மிகः உவாச்ச பரமம் வாணிம் ஸ்வச்சந்தோத்ர விதீயதாம். அவர்களுடைய பேச்சை கேட்ட பரம தார்மிகரான பிருகுமுனிவர், உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள், அதன்படி செய்யலாம் என்று மிக முக்கியமான சொற்களை சொன்னார். ஸ்லோகம் 12. ஏகோ வம்சகரோ வாஸ்து பகவோ வா மகாபலாக கீர்த்திமந்தோ மகோத்சாகா காவாக்கம் வரமிச்சதி. ஒருவன் குலத்தை விருத்தி செய்பவனாக இருப்பான். பல பேர்களாக பிறப்பவர்கள் மகாபலமும் கீர்த்தியும் உறுதியும் படைத்தவர்களாக இருப்பார்கள். யாருக்கு எந்த வரம் வேண்டும்? ஸ்லோகம் 13. முனேசு வச்சனம் ஸ்ருத்வா கேஷினி ரகுநந்தனக புத்திரம் வம்சகரம் ராம ஜக்ராக நிருப சந்நிதோ. ரகுநந்தனா, அரசர் சகரன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேஷினி என்பவள் குலத்தை விளங்கச் செய்யும் ஒரு புத்திரன் வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள். ஸ்லோகம் 14. ஷஷ்டிம் புத்திர சகஸ்ராணி சுபர்ண பகினி ததா மகோத்சாகான் கீர்த்திமதோ ஜக்ராக சுமதி சுதான். கருடனின் சகோதரியான சுமதி மகா சக்தியும் பெரும் புகழையும் பெற்று சிறப்பாக விளங்கப் போகிற 60,000 புதல்வர்களை வேண்டி பெற்றாள். ஸ்லோகம் 15. பிரதக்ஷிணம் ருஷிம் கிருத்வா சிரசாபிப்ரணம்ய ச ஜகாம சபுரம் ராஜா சபார்யோ ரகுநந்தன. ராமா, பிருகு முனிவரை தலைவணங்கி வலம் வந்து இரு மனைவிகளுடன் தன் நகரத்திற்கு சென்றான் மன்னன் சகரன். ஸ்லோகம் 16. அத காலே கதே தஸ்மின் ஜேஷ்டோ புத்திரம் யஜாயத அசமஞ்ச இதி க்யாதம் கேஷினி சகராத்மஜம். காலம் சென்று கொண்டிருந்தது. மூத்தவளான கேஷினிக்கு ஒரு மகன் பிறந்தான். சகரனின் சொந்த பிள்ளையான அவனுக்கு அசமஞ்சன் என்று பெயரிட்டார்கள். ஸ்லோகம் 17. சுமதிஸ்து நரம் வியாக்ரா கர்ப்பதும்பம் வியஜாயத ஷஷ்டி புத்திர சகஸ்ராணி தும்பபேதாத் வினிஸ்ருதாக. ஆண் வீரனே, சுமதி என்ற மற்றொரு அரசிக்கு ஒரு சதைப்பிண்டம் பிறந்தது. அதை உடைத்தவுடன் 60,000 குழந்தைகள் வெளிப்பட்டார்கள். ஸ்லோகம் 18. கிருத பூர்ணேஷு கும்பேஷு தார்த்தியஸ்தான் சமவர்தயன் காலேன மகதா சர்வே யவ்வனம் பிரதிபேதிரே. அக்குழந்தைகளை எல்லாம் நெய் குடங்களில் வைத்து தாதிகள் வளர்த்தார்கள். வெகு காலம் கழிந்த பின்னர் அவர்கள் எல்லோரும் யவ்வன பருவத்தை அடைந்தார்கள். ஸ்லோகம் 19. அத தீர்கேன காலேன ரூப யவ்வனசாலினக ஷஷ்டி புத்திர சகஸ்ராணி சகரஸ்யாபவம் சததா. இவ்வாறு புத்திரன் இல்லாமல் நீண்ட நெடுங்காலம் கழிந்த பின்னர் சகரனுக்கு வாலிபத் தோற்றத்தோடு விளங்கும் 60,000 குமாரர்கள் இருந்தார்கள். ஸ்லோகம் 20. ச ஜேஷ்டோ நரஸ்ரேஷ்டா சகரஸ்யாத்ம சம்பவக பாலான் கிருஹித்வா து ஜலே சரைவா ரகுநந்தன பிரக்ஷிப்ய பிரகசன்னித்யம் மஞ்சதஸ்தான் நிரீக்ஷ்ய வை. சகரனுடைய சொந்த பிள்ளையான அசமஞ்சன் நகரத்தில் உள்ள சிறுவர்களை பிடித்து சரையுவில் தூக்கி எறிந்து அவர்கள் தத்தளித்து மூழ்கி போவதை சிரித்துக்கொண்டே பார்ப்பான். ஸ்லோகம் 21. ஏவம் பாப சமாச்சாரக சஜ்ஜன பிரதிபாதக பௌராணம் மகிதே யுக்தக பித்ரா நிர்வாசித புராத். இவ்வாறாக பாவ செயலை செய்து வந்தவனும் தன் மக்களுக்கு இடையூறு செய்பவனும் ஊர் மக்களுக்கு துன்பம் விளைவிப்பதுமான அவனை தந்தை ஊரை விட்டு துரத்தி அடித்தார். ஸ்லோகம் 22. தஸ்ய புத்ரோம்ஷு மாநாம அசமஞ்சஸ்ய வீரியவான் சம்மத சர்வலோகஸ்ய சர்வஸ்யாபி பிரியம் வதக. அந்த அசமஞ்சனுடைய குமாரன் அம்சுமான் என்பவன் வீரம் மிகுந்தவன், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், எல்லோருடனும் இனிமையாக பேசுபவன்.
ஸ்லோகம் 23. ततः कालेन महता मतिसमभिजायत सगरस्य नरश्रेष्ठ யஜேயமிதி நிஷ்டிதா. ஒரு சமயத்தில் சகர மன்னனுக்கு வேள்வி செய்ய வேண்டும் என்ற தீர்மானமான எண்ணம் உண்டாயிற்று. ஸ்லோகம் 24. சக்ருத்வா நிச்சயம் ராம சோபாத்யாய கணஸ்ததா யஞ கர்மணி வேதன்யோ யஷ்டும் சம உபசக்ரமே. இவ்வாறு நிச்சயித்து வேதம் அறிந்த மன்னன் தன் உபாத்தியாயர்களோடு கூட யஞம் தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறாக இந்த பாலகாண்டத்தின் 38வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.